பச்சையப்பா இப்ப வந்திருக்கிற பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆகி போச்சுனா காலையில எந்திரிச்சு இந்த கொள்ளக்காரன் மத்தாளக்காரன் பொட்டிக்காரன் 3 பேர்த்தையும் உனக்கு வெட்டி காவு கொடுத்துட்டு உண்டியில இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு போய் செலவு பண்ணிவிட்டு நாங்க 2 பேரும் சினிமாவை பார்க்கு பீச்சுன்னு சுத்தணும் ஆயா பச்சையே நீதானா எனக்கு கருணை புரியணும். ஆமா அப்ப யாராவது ஒரு ஆள் எனக்கு தேவை. ஏமா உனக்கு வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த பக்கம் பாரு நிக்கிற ஒரு பைத்திய அப்படியா? ஏமா பச்சை பேப்பரை பாக்குறால பாத்துக்கிறியா? பச்சை பேப்பர் பாத்துருக்குதா? பச்சை பேப்பர்னு ஒரு பேப்பர் இருக்குது. சரி சரி அப்படியாவது ஒரு ஆள் இருக்கிறான். சரி அவங்கிட்ட பேசி நல்லா பேசுவான். நான் எத்தனை பேப்பர் படிச்சு பார்த்து வந்துக்கிறேன். நான் யாராவது சரி பண்ணி விடுவேன். ஆமா பச்சை பேப்பர்னா என்ன தெரியாதா? சாப்பிட்டு இலைய எடுத்து கொண்டு தொட்டிக்கு போடுறாங்கல்ல, சரி அதுதான் பச்சை பேப்பர். எச்சலை எடுக்கணும்னா அந்த எச்சலை எடுத்து கிளீனா தொடச்சி சரிங்க சாப்பிடறாலும் ஒரு ஆள். ஆமா மாமா அவன் எதை வேணாலும் செய்யட்டும், ஆளு மட்டும் நல்லா தான் போதும். ஆளு அருமையா இருக்கிறா வடகவரா பேசுங்க. மூட்டு கொடுத்த மாமால பார்த்தோம். அவனா டே 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 வாடா வந்து மாமா லவ் யூ. நம்ம அங்கேயும் போக கூடாது மாமா. பாப்பா மாமா பார்த்து உடனே எனக்கு வருது. என்ன வருது? ரூபா பாடுங்க. ஏதாவது என்ன பார்த்தா படுக்கிற மாதிரி பண்ணு. அடி பொதுவாக என் மனசு தங்கா, அடி பொதுவாக என் மனசு தங்கா. யார பாச்சு நல்ல பாட்டா விட்டு மூத்த திருநெறிச்சி காட்டினிலே தெரியுமா? கூதி நிக்கிற போடாலே நின்னுனா பிள்ளை படுக்கிற அளவுக்கு பாட்டு பாடணும். 57 வந்து 57 வந்து பாட்டு. இது 1957 2024 வருது இல்ல. வாங்கி திருப்பிட்டா என்னடா ஆகும்? உலக நாட்டுல அமெரிக்கா காப்பாற்ற முடியாது. ஆமா கையுடட்ட போது இதைத்தான் விட்டுக்கலாம். உன்னால எதையுமே விட முடியாது. நீ எதையுமே விட முடியாது. நீ வந்து பார்த்த நேத்து வாங்க இருந்தாலும் இப்படி தலைவரன்னு வெள்ளரி பிஞ்சாட்டம் ராஜசபைக்கு மனமார்ந்த வணக்கம். வெள்ளரி பிஞ்சாட்டம் வப்பாளி பலமாட்டம் வெள்ளரி கொடுத்தாட்டம் இன்று நமாக வந்திருக்கிறேன். முத்து முத்து பல்லழகி முத்தான சொல்லழகி காந்த கண்ணழகி முத்து முத்து பல்லழகி முன்கோமன ஆயா அடியை கோட்டி சொல்லடி பொட்ட இருந்தாலும் இன்று தினமாக அதான் மாதம் நிறைந்த பௌர்ணமி முன்னிட்டு நாடகம் நடப்பது வழக்கம். யாருடைய தலைமையில? மதிப்பு மரியாதை தலைமையில பச்சைமாளுடைய சண்பதிக்கு முன்பதாக தூண்டாமலைகளுக்கு துளிரிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை. எப்படிதான் ஒரு விளக்கு இருந்தாலும் அதை தூண்டி விட்டா தான் பிரகாசமா எரியும். அவருக்கு அதுக்கு யார் தெரியுமா? நம்ம கண்ட்ராக்ட் மூர்த்தி மாமா.
அவருடைய தலைமையில அதான் மாதம் விடாமுயற்சியோட நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இது எத்தனாவது மாசம்? 36 மாசம் சரியாக 3 வருடம் மாத்திட்டாங்களா? ஆமா ஆமா அண்ணே, நீ மாத்திவிட்ட. அதான் 3 வருடம் ஐயாவாகப்பட்ட நம்ம மதிப்பு மரியாதைக்குரிய வெள்ளாளப்பட்டி சரத்தில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம ஐயா செல்வன் ஐயா மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆமா ஐயாவாகப்பட்ட நம்ம செல்வ ஐயா அவர்கள் ஆமா அங்கிருந்து புடுபைக்குல புர்ன்னு வந்து புடுபைக்கிட்டலையா சரி வந்து நம்ம கலை உலகம் வடிவேல ஆட்டோ அனுப்பிச்சு விட்டு சரி போய் சேர் எடுத்துட்டு வர சொல்லி சேர் போட்டு உட்காந்துட்டு கால் மேல கால் போட்டு படம் பிடிக்கிறாரு. இருந்தாலும் அதாவது நம்மளுடைய கலையை வளர்த்த வேண்டும். அதாவது நலிந்து போன கலைய மறுபடியும் நம்மளுடைய நவீன காலம் வந்தாலுமே அதாவது கிராமிய கலை வந்து தெருக்கூத்து நம்மளுடைய பேரி புகழை கீர்த்தி சேரா தெருக்கூத்து. ஆமா ஆமா அதனால கலையை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி நம்ம அன்னாரகப்பட்டவர் அதாவது விடிய வரைக்கும் கையை வலிக்க விடாதுன்னு சொல்லி எல்லாம் சேனல்ல வச்சுட்டு ஒரு 15-20 நாள் ஆகும். ஆமா ஏங்க பிள்ளைக்கு தண்ணி தான் கொடுத்துட்டு போவாங்களே. சரி சரி அதனால நம்மளுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்து நிறைய நாடகத்தை எடுத்துக்கிறாரு. அதாவது எல்லா மக்களும் அதாவது யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா அவர்களும் நம்மளுக்காக அன்பளிப்பு செஞ்சாங்களே அனைத்து நல்ல ஒரு கரையாவூர் தரக்கூடிய அதான் அலசாமி மாமா யார் தெரியுமா? பரமசிவனை கேட்ட மஞ்ச முகத்தழகி மாயின் சகோதரி என்னுடைய பேரோ அம்மா அம்மா உமையவள் பார்வதா தேவி. ஓ உங்க பேர் தான் உமையவள் பார்வதி. அம்மா அம்மா நான் ஈஸ்வரி அப்படி இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட நான் பார்வதி தேவிலே இருந்தாலும் அடியே நான் எப்படி வளர்ந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன். சரி
பிறக்கிறதுக்கு முன்னாடி 4 திசையும் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே நீர் தனிமயம். ஆமா சரி. அப்ப எதுவே மரம் மட்டை செடி கொடி மானிட மக்கள் எதுவே யாருமே இல்ல. எங்க பார்த்தாலும் ஒரே நீர்மயமாக இருந்தது. அதாவது 4 திக்கும் திசையும் தனிமயமா இருந்தது. ஒரே ஒரு இடத்துல எலும்பச்சு கடைக்கு எவ்வளவு தூரம் இருக்கும் அது போற அளவு அவ்வளவு துபாரத்து வழி மட்டும் தண்ணி இல்ல. சரி அந்த இடத்துல ஓம் என்று சொல்லாகப்பட்டது ஓ ஓ ஓ என்று பல கோடி 100 ஆண்டு காலம் ஒழிச்சு கொண்டே இருந்ததாம். அப்ப ஒரு நல்ல இடத்துல ஓம் என்று சொல்லாகப்பட்டது கொண்டிருக்கும் பொழுது இந்த உமாமகேஸ்வரி சக்தி நான் முக்கண்ணோட நாம் பிறந்தேன். அப்படி முக்கண்ணுடன் பிறந்து ஆமாடி நீங்கள் என்ன செய்தீர்கள்? அம்மா நான் முக்கண்ணோட பிறந்து அதாவது வெளி உலகத்தை பார்த்து வெளி உலகத்தை பார்த்த உடனே அதாவது எல்லாம் பாக்குறவெல்லாம் தண்ணி மயம். ஓய் பாக்குறதெல்லாம் அப்படியே இருந்துச்சா? என்ன அப்ப இது மட்டும் நான் சாமி டாடி ஏன்டா அப்படி பேசுற? பாக்குற இடமெல்லாம் தண்ணி மயமாவே இருந்தாங்க. ஆமா ஆமா நீ எந்த தண்ணி தப்பா பேசாதீங்க அலுப்ப போட்டீங்களா? நான் என்ன செய்தேன்? நான் முக்கனோட பிறந்தேன்ல. சரி நான் கோவத்தோட அதாவது வடதிசை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தேன். ஓடிக்கொண்டே இருந்தேன். அம்மா உனக்கு இப்ப மூச்சு கொஞ்ச நேரம் ஆடியே மூச்சு வாங்குச்சு. ஓடிட்டே இருக்கும்போது உனக்கு மூச்சு வாங்க. என் பேரோ சக்தி. அதனால என்னுடைய சக்தியால நான் எதை வேணாலும் செய்யக்கூடியவன். சரி வடதிசையா நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தல்லவா? அதாவது வடதிசையில் இருக்கக்கூடிய அதாவது தண்ணி எல்லாம் யாரோ வருவது போல தெரிகிறது சொல்லி நீராகப்பட்டது வழிவிட்டு ஓடிவிட்டது. நான் என்ன செய்தேன்? வரைக்கும் ஓடினேன். நான் ஓடி கோபத்துல உருண்டு பிறண்டு எந்திரிச்சு நின்னல்லவா உருண்ட இடமெல்லாம் உயிர்ந்த மலை பிரதேசம் செடி கொடி இப்படி எல்லாம் உப்பளமாச்சு மரம் மட்டும் எத்தனையும். அப்ப நான் என்ன செய்தேன்? ஒரு பெண்ணாகப்பட்டவ தன்னந்தண்ணியில இப்படி இந்த உலகத்துல ஒரு தீயா எப்படி வாழ்வது அப்படின்னு சொல்லி அதான் நான் என்ன செய்தேன்? இந்த மண்ணை அழகாக எடுத்து நான் லிங்கமாக செஞ்சு நான் கண்களை இறுக்கி மூடி மனசை ஒருநிலைப்படுத்தி நான் தவம் கொண்டிருந்தேன். அப்ப ஒரு அம்மா என்று ஒருவன் வந்தார். நான் முன்ன கல்யாணம் ஆகவில்லை, கண்ணி கழியவில்லை, அம்மா என்று வரானே நெத்தி கண்ணால இருத்தி அந்த பாலகனை அதே இடத்தில் அழித்து விட்டீர்கள். சரி இரண்டாம் முறையாக தங்கா என்று வந்தார். எல்லாத்துக்கும் நலத்திரிக்கிறதுக்கு அத்தனையும் ஒரு அண்ணன் தேவை. அண்ணன் தேவை அப்படி என்று மூன்றாவது முறையாக நான் தவத்தில் இருக்கும் பொழுது பெண்ணே என்று ஒருவர் வந்தார். சரி பெண்ணே என்று வந்தவர் ஆனா குரல் மட்டும் தான் கேக்குது, உருவத்தை பக்கத்துல காணவில்லை. அப்பதான் அண்ணனை கேட்டேன், அண்ணா பெண்ணே என்று ஒருவர் வந்தார், அங்க யாருன்னா யாரையுமே காணுமே அதிகாரம் வரவில்லையே. தங்கா நீ முக்கண்ணோட பிறந்திருக்கிற ஒரு சமுதாயத்துல ஒரு பெண்ணாகப்பட்டவ அதான் அடக்க தொடக்கத்தோடு இருக்கணும்னா பக்கத்துல வருவதற்கு ஒரு அச்சமாக இருக்கிறவருக்கு உன் நெத்திக்கண்ணை பிடிக்க கொடு, அவருக்கு கொடுத்தா அருகாமையில் வந்துடுவார் சொன்னார். உங்கள் நெத்திக்கண்ணை எடுத்து கொடுத்தால் அவர் அருகில் வந்து விடுவார் என்று சொல்ல என் நெத்திக்கண்ணை பிடித்து நான் உதயமாகப்பட்டு வந்தேன் அல்லவா, அதாவது வச்சு அழித்து பிடிச்சாரு எங்க அண்ணன். அதனாலதான் குங்குமம் போட்டு பெண்களுக்கு ஓ அந்த ஆடவராகப்பட்டவர் ஆமாடி தன் கட்டை விரலால் உங்கள் நெத்தியில அழுத்தி பிடிக்க அப்படி இருக்கும் பொழுது உலகமாக மாறியது. ஆமாம்மா சரி அந்த கண்ணை அவர் யாருடைய தெரியுமா கொடுத்தார்? படிகளுக்கு கூடி கட்டா அந்த பரமேஸ்வரன் எடுத்து கொடுத்து நான் வாழ்க்கை துணைவியாக அவருக்கு அமைந்தேன். ஓ பரமேஸ்வரனின் மனைவியாக ஆமாடி நாங்கள் இருக்கிறீர்கள். ஆமா எங்களாலதான் இந்த உலக பிரபஞ்சமே உட்பலமாச்சு. அந்த சத்தியதேவி பிறந்த உடனே எல்லாமே நாம அவங்களுடைய படைப்பாளர் பிறந்தீங்க தானே. ஓ இந்த சத்தியதேவி பிறந்த உடனே சகலமும் பிறந்தது. அம்மா சூரபத்மன் தானுகோபன் சிங்கமாகாசூரன் அப்படி என்று சொல்லப்பட்ட கொடிய அரக்கன்கள் தேவர்களை சிறை படாத சித்தவதைகள் செய்தாங்களாம். அதனால எல்லா தேவாதி தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் தினத்துல என் கணவர் நானும் திருப்பாக்கடலுக்கு அருகாமையில் இருந்து தேவரெல்லாம் வந்து முறையிட்டாங்க. இப்படி அவ டூலே தாங்க முடியல, சரி அநியாயம் செய்து கொடுக்கிறாங்க அப்படி என்று சொன்ன உடனே சூரபத்மன் தானுகோபன் சிங்கமாகாசூரனை ஒழிப்பதற்காக என் கணவர் ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்ட யாருக்கா இருந்தாலும் உடம்பெல்லாம் வேர்த்து திகிட்டு. ஆமா என்ன செய்தார்? திருப்பாக்கடலுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்ட உடனே என்னடா செய்யறது அப்படின்னு யதார்த்தமா அப்படி கண்ணை வலித்து நெந்தி பிரிவத்தை வலித்து கடல்ல போட்டார். அது 6 துளியா விழுந்துச்சு. 6 துளியா விழுந்த உடனே அது 6 குழந்தையா உற்பலமாச்சு. அப்ப என்ன செய்தாங்க? கார்த்திகை பெண்கள் சொல்லப்பட்ட 6 பெண்களுடைய இடத்துல அந்த 6 குழந்தைகளை கொடுத்து சரி நேர வரும்போது நாங்க வந்து
வெற்றி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா 5 வயதா ஆச்சு. அவங்க உழைப்பிற்காக என்னையும் கணவரும் அங்க போனோம். கண்ணே மக்களா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கார்த்திகை பெண்கள் வந்து கொடுத்தாங்க. 6 குழந்தையும் ஒன்னா சேர்த்து அணைச்சேன். உடல் ஒன்று முகம் 6. அந்த முதல் ஆறுமுகமானது நாயகருக்காக வந்தேன் தெரியுமா? கணேசமூர்த்தி முருக பெருமான் அப்படி என்று நான் 2 பிள்ளைக்கு தாகி. ஏண்டி நாயகருக்காக வந்தேன். எதுக்கு? உங்கள் கணவராகப்பட்டவர் சரி சந்திக்க வேண்டுமா? போகலாம். போகலாமா?